ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரி ஷாப் தாங்க போயிட்டு இருக்கோம். ஜுவல்லரி வாங்கலாம்னு சொல்லிட்டு மங்கள் தான் போகிறோம் சேலமில். முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க, சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாக இருந்தது எல்லாமே. பாப்பா போனவுடனே அந்த எக்ஸலேட்டர் இல்லைங்களா, அதில் போகணும்னு சொல்லி ரொம்ப ராவடி. அவங்க டேடி வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன வாங்க போனோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வீடியோவில் பாருங்கள், சொல்லியிருக்கேன். போட்டு பாப்பா வந்து கம்மல் தாங்க, தோடு தான் வாங்க போகணும்னு சொல்லி போனோம். சும்மா 1 கிராமில் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்களுக்கு தான் பாருங்கள் வச்சு பார்த்துருக்கோம். நானும் எங்கள் மாமியார், பாப்பா, அவர் 4 பேரும் போயிருந்தோம். நிறைய மாடல்ஸ்லாம் இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. சூப்பராக இருந்தது. அப்புறம் வெள்ளிலேயும் 2 தோடு வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ஒன்று, பாப்பாவுக்கு ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் 2 கலெக்ஷன்ஸ் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிலேயே வந்து செயின், நெக்லஸ் அந்த மாதிரிலாம் நிறைய மாடல்ஸ்லாம் இருந்தது. அதில் சரி அதுலேயே ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இது கேட்டால் 5000 சொல்லிட்டாங்க. ஸோ இதுவாக இவ்வளோ ரேட் போட்டு வாங்கணுமான்னு சொல்லிட்டு வேண்டான்னு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வாங்கினா அது வந்து சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். குத்து விளக்கு இப்போ நிறைய மாடலாக நிறைய கலெக்ஷன்ஸ் கோல்டில் இருந்தது. எனக்கே பார்க்க அந்த ஷாப் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் இது வந்து எப்படி நாங்கள் இது பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டு போட்டுருந்தாங்க. மாதம் வந்து 1000 ரூபா பே பண்ணி வாங்குற மாதிரி தான் வாங்கினேன். அது வந்து 15 மாதம் கட்டணுமா, சரி அதனால் வந்து 2 கிராம் வந்துச்சு. அது பாப்பா 1 கிராம், எனக்கு 1 கிராம் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அப்புறம் அவரோட பிரேஸ்லெட்டும் மாற்றி போட்டு எடுத்தாச்சு. வெள்ளியில் தான். அவ்வளோதாங்க. அப்புறம் சாமிக்கிட்ட வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து எங்கள் மாமியாரையே வாங்க சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்கள வர சொல்லியிருந்தேன். வாங்குங்க நீங்கள் போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கையில் தான் வாங்கிச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தாலியில் போடுவாங்க இல்லையா, தாலி கையில் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாங்கான்னு சொல்லுவாங்க, அதுதான் வாங்கியிருந்தோம். அது வந்து 1 கிராமில் வாங்கியிருந்தோம். சரி அதனால் அது வந்து சாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணி தான் கொடுத்தாங்க. அப்புறம் அதில் வந்து மெழுகு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே அங்கேயே அது வந்து ஃப்ரீயாக தான் போடுறாங்க, மேலேயே இருக்குது. அதுவும் அப்படி போட்டுட்டு வந்தோம். ஃபைனலாக இந்த தோடு தாங்க வாங்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ரெகுலர் வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய்.